அதிமுக பாஜக முதல்ல அதுலயே பெரிய பிரச்சனை. அதிமுக அந்த ரெண்ட சொன்னாலே மற்றது நடக்க மாட்டேங்குது. அவங்க தனியா ஒரு பக்கம், இவங்க ஒரு தனியா. நான் தான் சொன்னேன், இந்த எந்த அலைன்ஸ் வரும் எந்த அலைன்ஸ் வரும் அப்படின்னு சொன்னப்போ நான் ஒரு பிரபலமான உதாரணம் சொன்னேன். கல்யாணம் முடிஞ்சு வச்சு வீட்டுல தகராறு. நான் சொன்னேன் சேர்ந்துருங்க. வீட்டுல இருக்க பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அப்படிப்பா விட்டு கொடுத்தா போனோம், அப்படிதான் இருக்கணும், அதெல்லாம் முன்ன போன அப்படிதான் இருக்கும், நாங்கெல்லாம் போடா சண்டையா, உங்க அம்மா என்னெல்லாம் பேசியிருக்கா தெரியுமா, நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன் தெரியுமா, பேசாம உட்கார்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். எப்படியா சமாதானப்படுத்த பார்க்கணும். ஆச்சு பஞ்சாயத்து, டைவர்ஸ் பண்ணியாச்சு. டைவர்ஸ் பண்ணி வெளியே போயாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஏன் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணி அப்படியே ஓடி போயிரு. டைவர்ஸ் போட்டதுக்கு அப்புறம் அந்த பக்கம் பொண்டாட்டி மாமா மச்சான் அந்த பக்கம் வர முடியாது. அவரவர் எதிர்காலம் அவங்கவுங்களுக்கு. நமக்கு சேர்ந்தாலும் நியூஸ், பிரிஞ்சாலும் நியூஸ். நமக்கு என்ன பிரச்சனை? நமக்கு சேர்ந்துட்டாங்கன்னா மீண்டும் சேர்ந்து விட்டார்கள் சொல்ல போறோம், பிரிந்து விட்டார்கள் சொன்னதான் யாரும் சேர்க்க முடியாதுன்னு சொல்ல போறோம். முடிஞ்சு நம்ம என்ன செய்ய போறோம்? நமக்கு என்ன லாபமா நட்டமா? அவங்க முடிக்கல அவங்களுக்கு. இந்த பக்கம் திரு அண்ணாமலை, இந்த பக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி, அந்த பக்கம் திரு வாசன், அந்த பக்கம் திரு சீமான். பயங்கரமான கூட்டணியா இருக்கே, பயங்கரமான கூட்டணியா இருக்கே. இடையில சைடுல ரங்கராஜ் பாண்டே பிரமாதம் சொல்றது. இந்த கூட்டணி அமைஞ்சுன்னு வச்சுக்கோங்க, 2026 ஆட்சி பிடிச்சிடலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய பாமக மற்ற நண்பர்கள் தேமுதிக வந்தாங்கன்னா அவங்க எல்லாம் சேர்ந்துட்டு இடையில சீமானும் போட்டீங்கன்னா அப்படியே பத்திக்கிட்டு எரியும், பத்திக்கிட்டு எரியும். அதிகமா பதில் சொல்ல வேண்டிய சீமானா தான் இருப்பாரு. நமக்கு எங்க அண்ணன் எல்லாத்தையும் சமாளிச்சுடாரு, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க தான் இந்துத்துவா தானே, நம்மளாம் சங்கி தானே அப்படின்னு சேர்த்து வர விட்டாங்க. நீ சங்கி நான் சங்கி அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதானப்பா, நமக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படின்னாங்க. நான் ஒரு ஹிந்து, நான் ஒரு பெருமை மிகு ஹிந்து. நான் இந்த நாட்டில் இந்தியாவில் ஒரு ஹிந்துவா என்னுடைய தாய் தகப்பனுக்கு எங்க அம்மா ஆண்டாளம்மாவுடைய காலில் பிறந்ததை ஒரு பெரிய பெருமையா, நான் பெரிய கௌரவமா இந்த வாழ்நாளுடைய பாக்கியமா நினைக்கிறேன். அது வேற. இந்த ஹிந்துத்வா அப்படிங்கிற டேர்ம் வந்து பொலிட்டிக்கலா இருக்கிறதுனால அதை நம்ம வேறையா நம்ம பார்க்க வேண்டியது. அதை நம்ம வந்து கிளாசிபிகேஷன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஹிந்துத்வாவுக்கு எதிராக இருக்கிறார்களா அப்படின்னா அது வந்து திட்டமிட்டு தான் இருக்கிறாங்களா, தெரியாம இருக்கிறாங்களா அப்படின்னா, சாமானிய மனிதனே இவ்வளவு விவரமா இருக்கிற நாட்டில் பத்திரிகைக்காரன் வந்து விவரம் இல்லாமலா இருப்பான்னு நினைக்கிறீங்க? தெரிந்துதான் செய்கிறார்கள். முக்கியமான விஷயம், யாரா இருந்தாலும் எங்க மாமா தான், எங்க பெரியப்பா தான், அது எப்படியா இருந்தாலும் எங்க சித்தப்பா தான். நம்ம 4 கேள்வி கட்டி அது எப்படி உங்க சித்தப்பானார்னு 2 பேருக்கும் ஒரே குலதெய்வம், நாங்க ஒரே கோயில சாமி கும்பிடுறவங்க அப்படின்னு ஏதாவது சொல்லு எல்லாம். அதுவும் திரு யுவராஜா மாதிரி பொறுப்புல இருந்த பதிலா அவர் ஊருக்கே மாமா தான். அது ஒன்றுமே சொல்ல முடியாது. எங்க மாமா எங்க நேரு மாமாக்கு அடுத்து யுவராஜா மாமா தான் அப்படின்னு. அப்படியாங்க, உங்க மாமா வாங்க சரிங்க அப்படின்னு. அடுத்து அந்த உங்க மருமப்புல கேட்கிறாரு என்கிட்ட, அவர் ஏடிஎம்கேல சேர போறாராமே அப்படின்னு. இல்லைங்க, உங்க மாமா உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாரா இருக்கும், எனக்கு தெரியலீங்க. இப்போ வரைக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் தான் இருக்காரு. இல்ல ஊர்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, ஊர்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா? சரி, அவ்வளவு தூரம் நியூஸ் வந்துருச்சா? சாணக்கியால் நியூஸ் போட்டீங்களா? போடலையா? ஊர்ல சொல்லிருக்காங்களா? உங்கள்கிட்ட சொன்னாராங்க கேட்டேன். தெரியலீங்க, அதான் உங்கள்கிட்ட கேட்டுக்கலான்னு பார்த்தேன். சரி, நாளைக்கு நான் கேட்டு சொல்றேங்க அப்படின்னு. அது வேற ஒரு பெரிய சிக்கல். 4 பக்கம் இருந்தா இடையில வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்துச்சு, யுவராஜா ராஜினாமா செஞ்சார். எங்க ஆளுலாம் கொண்டாடிட்டாங்க. என்கிட்ட சொல்றான், சார் கேரண்டி சார் அவர் ஏடிஎம்கே போறாரு சார். என் ரிப்போர்ட் என்கிட்ட சொல்றான். நான் சொன்னேன், இப்ப போக மாட்டாரா அப்படின்னு. பின்னாடி ஆள் செக் பண்ணி வச்சிருக்கீங்க பொழுது பாண்டே அந்த மேட்டரை பேசும்போது கை தட்டிடு ஏன்டா பிரேக்கிங் நியூஸ் சொன்ன அப்படி. இந்த மாதிரி வந்து கட்சியில சேர போறாரு. நாங்க இல்லைங்க, அப்படிலாம் இருக்க வாய்ப்புல அவர் வந்து ரொம்ப இணக்கமா வந்து செயல்படக்கூடிய, எல்லாத்தையும் நல்லா பழகக்கூடியவர். அதனால நம்ம அப்படி யோசிக்க வேண்டியதில்லை அப்படின்னு. அவங்களுக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா, அந்த புள்ள விவரமான பிள்ளையா இருந்தா இன்னும் அங்க இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி வந்துருச்சு. இந்த விவரமான பிள்ளைனா டக்குன்னு அடுத்து பொழைக்கிறதுக்கு வழியை பார்த்துட்டு அடுத்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு, நம்ம காலேஜை வந்து யூனிவர்சிட்டி ஆக்கணும், நம்ம வந்து 4 இன்னும் எக்ஸ்ட்ரா திறந்தோம், போட்டு 2 எம்எல்ஏ ஆனோம், ஒரு எம்பி ஆனோம், 4 பேர் அப்படி போயிருக்குமே, இது வந்து ஐயா பின்னாடி நின்றுட்டு இருக்கிறாரு அப்படின்னு அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா
அதுதான் கெட்டிக்காரத்தனம் ஆகி போச்சு. தியாகம் இன்னைக்கு கேலி பொருளாக மாறி போயிடுச்சு. நம்ம வீட்டுல இருந்து ஒரு கொடியாத்த குமரன் வந்தார்னா நம்ம அளவு போடணுமான்னு யோசிங்க. நாளைக்கு நம்முடைய சுதந்திர தினம் 78வது ஆண்டு. அந்த கொடியை கையில பிடிக்கணும்னு ஹர் கர் திரங்கா அப்படின்னு பாரத பிரதமர் நரேந்திர மோடி எல்லா வீட்லயும் கொடியேத்துங்க அப்படின்றாரு. இன்னைக்கு உங்க வீட்டுல கொடியேத்துனீங்கன்னா நீங்க பிஜேபியான்னு கேட்கிறான். நம்ம வீட்டுல தேசிய கொடியேத்துனா ஓஹோ அப்ப நீங்க பிஜேபி. எனக்கு பாண்டி தான் தெரியுமே, நீ எங்க போனாலும் தெரியுமில்ல. நான் தேசிய கொடி ஏத்துக்கேன். தேசிய கொடி ஏத்த சொன்னது யாரு? பாரத பிரதமர். அவர் எந்த கட்சி? பிஜேபி. அப்ப நீ பிஜேபி. என்னடா உங்க லாஜிக்கு? ஒரு ப்ரொஃபசர் கேட்டாராம், லாஜிக் அப்படின்னா என்ன உனக்கு தெரியுமா சொல்ற அப்படின்னு ஸ்டூடெண்ட் கேட்டாராம். அவன் சொன்னா, ப்ரொஃபசர் உங்களுக்கு உங்க பொண்ணை ரொம்ப பிடிக்கும், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எனக்கு உங்க பொண்ணை பிடிக்கும், அதான் லாஜிக். ஆக்சுவலா உங்களுக்கு உங்க பொண்ணை பிடிக்கும், எனக்கு உங்களை பிடிக்கும், லாஜிக் யோசிச்சு பாருங்க அப்படின்னு. அத மாதிரி போச்சு. சொன்னது பாரத பிரதமர் அப்படின்னு. அவர் பிஜேபி தானே? ஆமா. அப்ப நீ பிஜேபி. என்னடா அநியாயமா. நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இன்னைக்கு காலைல பப்ளிஷ் பண்ணோம். அப்படித்தான் என்ன ஆகி போச்சு, ஜெய் ஹிந்துங்கிற வார்த்தையே பிஜேபியோட வார்த்தையா போச்சு. காங்கிரஸ்காரங்க சொல்லிட்டு இருந்த வார்த்தை பேச்ச முடிக்கும் என்ன சொல்லிட்டு வந்தாங்க பாருங்க, ஜெய் ஹிந்த். எனக்கு காங்கிரஸ்ல இருந்த மூப்பனார் அவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல உரையாற்றும் போது எனக்கு இன்னும் நினைவு இருக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தேரடி தெருல மூப்பனார் உரையாற்றுறார். அவர் சொல்றாரு, நான் அன்னைக்கு பிஜேபி எல்லாம் கிடையாது, நான் ரொம்ப குட்டி பேனா, அந்த மாதிரி சின்ன கொன்றா இல்லாம சின்ன ஐயரா இருந்த காலம் அது. அப்போ மூப்பனார் அவர்கள் பேசுறார், பிஜேபிங்கிற கட்சியே கிடையாது. அன்னைக்கு கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரே கட்சிக்கு சொந்தக்காரன் நான் என்று பெருமை பேசுவேன் அப்படின்றார். அந்த தேசத்தை அவ்வளவு பெருசா இருக்கு, அந்த தேசம் முழுக்க காங்கிரஸ் இருக்கு அப்படின்னு தேசப்பற்றுக்கு உரிமை கொண்டாடிதான் காங்கிரஸ் கட்சி இருந்துச்சு. இன்னைக்கு வந்தே பாரத் வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லிட்டா, ஆஹா இவன் பிஜேபி போல. வந்தே பாரதத்துக்கு வந்தே மாதரத்துக்கும் என்னடா சம்பந்தம்? கிடையாது. இந்த வார்த்தை அவன் மட்டும் தான் சொல்றேன். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே, நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தை வடமொழி சொல் கர்த்தர் அப்படிங்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு பிதா சுதன் பரிசுத்த ஆவி சொல்லும்போது மகனுக்கு அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை. அவர் தான் செயல்படுத்துவார். இறைவன் சொல்றத அவர் தான் செயல்படுத்துறதுனால இயேசுக்கு கர்த்தர் அப்படின்னு பேர். இயேசுக்கு கர்த்தர் அவங்க சொல்லி நீங்க வீடுகள்ல சில சமயம் இந்த பாத்தியார் ஐயர்லாம் கூடிச்சு பேசுறேன்னு சொல்லுவாங்க, கர்த்தா யார் அப்படின்னு கேட்பாங்க. அவங்க அந்த மாதிரி அந்த கர்த்தர் அப்படின்னா செய்யறவர், யாருன்னு செயல்படுத்துறோம்னு அர்த்தம். ஆனா அந்த வார்த்தைக்கு உரிமை எங்க போச்சுன்னா, கர்த்தர் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க கிறிஸ்டியனான்றோம். ஏன்னா கர்த்தருங்கிற வார்த்தை அவங்க ஒருத்தர் தான் பயன்படுத்தாம. அத மாதிரி வந்தே மாத்திரம் சொல்லிட்டா நீங்க பிஜேபியா, தேசிய கொடி ஏற்றுவீனா பிஜேபியா, அப்படி போய் நின்றுச்சு. அப்ப தியாகம் அப்படிங்கிறது, தேசப்பற்று அப்படிங்கிறது ஒரு 70-75 வயசு பெருசுகள் பேச வேண்டிய மேட்டரா மாறிடுச்சு. இளைஞர்களுக்கான வார்த்தை தியாகம் அப்படின்னா சொல்லுவாங்களா? நம்ம வீட்டுல ஒரு கொடியாத்த குமரன் கிளம்பி போய் நான் இந்த தேச கொடியை காக்க போறேன்னா அப்பா கேட்பாரு, உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருச்சு? உன் கூட படிச்சவன் எத்தனை லட்சமா சம்பாதிக்கிறான், நீ கொடியை பிடிச்சு சுத்திட்டு இருக்க. அப்படிப்பட்ட காலமா மாறிச்சு நாடு, இந்த மண், இந்த மக்கள், இந்த நிலம், இதனுடைய வளர்ச்சி. இப்படி பேசினா அது irrelevant டாபிக்கா போயிடுச்சு. அப்படி அந்நியப்பட்டு போயிட்டோம். அப்ப தியாகம் அப்படிங்கிறது இன்னைக்கு வேணுமா அப்படின்னா நான் கட்டாயமா வேணும்னு சொல்லுவேன், ஆமான்னு சொல்லுவேன். ஆனால் அட் வாட் காஸ்ட் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பேன். தியாகம் செய்து எதை பெற போகிறீர்கள் அப்படிங்கிற அந்த கேள்வியில முக்கியமான விஷயம். அப்ப எதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம்னு விஷயம். திரு யுவராஜா போற போக்கில் என்னை கோத்து விடுறாரு. நான் அவரை கோத்து விடுவேங்கிற தைரியத்தில் அவர், நீ என்ன முன்னாடி கோத்து, நான் முன்னாடியே கோத்துறேன். எப்படியாவது திமுக ஆட்சியை வீழ்த்தணும், அதுக்கு நீங்க தான் துணை நிற்கணும். நீங்க வீழ்த்துங்க, அதுக்கு நான் எங்க துணை நிற்கணும்? என்னையே கோத்து விடுறீங்க. நான் ஒரு பத்திரிக்கைக்காரன். நீங்க வேகமா சண்டை போட்டீங்கன்னா யுவராஜா ரவுண்ட் 1ல முன்னாடி நிக்கிறாரு. நான் ரவுண்டுங்கிறது சண்டையில் உள்ள ரவுண்ட சொன்னேன். ரவுண்ட் 1ல முன்னிலை நிக்கிறாரு. அங்க ரைட்டு உதயநிதி ரவுண்ட் 2ல முன்னிலை நிக்கிறாரு. நான் சண்டை போடுறீங்க, யார் ஜெயிப்பீங்க நான் சொல்லுவேன். என்னையும் உண்டு, நீ பாத்துட்டு இருக்க, நீ கரெக்டா வர சொல்ற யார் ஜெயிப்பான்னு, நீ சண்டை போடு. நான் எங்க சண்டை போடணும், நீ தான் யார் ஜெயிப்பான்னு கரெக்டா சொல்ற. பாஸ் நான் வெளியில உட்கார்ந்துருக்காலும் கரெக்டா சொல்றேன். நமக்கு சண்டை செய்யலாம் வராது.
சுப்புடு உங்களுக்கு தெரியும், பெரிய மகா இசை ஞானி ரசிகர் சுப்புடுன்னு சொல்லிட்டு. அவர் பாட்டுல எல்லாம் நல்லா நொல்ல சொல்லுவாரு, குற்றம் சொல்லுவாரு, சரி இருக்கு சரியில்லைன்னு சொல்லுவாரு. அவரை கொண்டு வந்து பாடுன்னு சொன்னா இவ்வளவு சொல்ல நீ பாடு அப்படின்னு நடந்துக்கோ. அவர் ஒரு விமர்சகர். நான் மாட்டு செவனேன்னு விவரமா உட்காந்துட்டு நம்முடைய விமர்சன வேலையை பார்த்து சாணக்கியா பார்த்து வண்டி ஓட்டிட்டு அண்ணன் லைட்டா கோத்துவார், நீங்க வாங்க உள்ள, நான் ஜெயிக்க போறது யாருன்னு மட்டும் சொல்லக்கூடிய ஒரு ஆள். நீங்க ஜெயிச்சீங்கன்னா அதை முதல்ல சொல்ல போற ஆளு நான் தான். நீங்க ஜெயிச்சீங்கன்னா அதை முதல்ல சொல்ல போற ஆளு நான் தான். அதுக்கு ஒரு அச்சாரம் போட்டிருக்காரு பாருங்க சைலண்டா. இங்க பத்திரிகை நண்பர்கள் 4-5 பேர் இருக்கிறத நான் கவனிச்சேன். இந்த எல்இடியில பேசுற ஆட்கள் பூரா யாருன்னு பார்க்கணும். சீமானுக்கும் இவருக்கும் என்ன தொடர்புன்னு யோசிக்கணும். அவர் நான் பலமுறை கட்டிப்பிடிச்சிருக்கின்றார், பலமுறை கட்டிப்பிடி என்னுடைய அருமை இளவல் அப்படின்றார். காங்கிரஸ் கட்சியை ஒழிக்கிறது தான் என் வாழ்க்கையின் லட்சியம்னு சொன்ன சீமான், காங்கிரஸ்க்கு யாரும் வராத போது அதுக்கு லட்சக்கணக்கான கூட்டு வந்த யுவராஜா 2 பேரும் அண்ணன் தம்பியா. அப்ப நம்மளாம் யாரு? இந்த பக்கம் திரு அண்ணாமலை, இந்த பக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி, அந்த பக்கம் திரு வாசன், அந்த பக்கம் திரு சீமான். பயங்கரமான கூட்டணியா இருக்கேன், பயங்கரமான கூட்டணியா இருக்கேன். இடையில சைடுல ரங்கராஜ் பாண்டே பிரமாதம் பிரமாதம் சொல்றது. இந்த கூட்டணி அமைஞ்சுன்னு வச்சுக்கோங்க, 2026 ஆட்சியை பிடிச்சிடலாம். நான் திமுக ஒழிக்கிறதுக்கான வழி சொல்லல, நீங்க ஜெயிக்கிறதுக்கான வழி சொல்றேன். நல்லா புரிஞ்சுங்க. நான் திமுக எதிராக பேசல. இந்த காம்போ வந்துச்சுன்னு வச்சுங்க, பிஜேபி, ஏடிஎம்கே, டிஎம்சி, இன்னைக்கு இருக்கக்கூடிய பாமக, மற்ற நண்பர்கள் தேமுதிக வந்தாங்கன்னா அவங்க எல்லாம் சேர்ந்துட்டு இடையில சீமானும் போட்டீங்கன்னா அப்படியே பத்திக்கிட்டு எரியும், பத்திட்டு எரியும். அதிகமா பதில் சொல்ல வேண்டிய சீமானா தான் இருப்பாரு. நமக்கு எங்க அண்ணன் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டார், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கு எதை கேட்டா 2 கேள்வி எக்ஸ்ட்ரா கேட்டா பத்திரிக்கை தொலைச்சு விட்டுறாரு. தங்கச்சி நீ யாரு, நீ சொல்லு, நீ எந்த மீடியா அப்படின்னா சோழி புரிஞ்சுவாங்க. நான் முதல்ல பேட்டி எடுத்தது அண்ணன் சீமானத்தான். ரங்கராஜ் பாண்டியுடைய தொலைக்காட்சி வாழ்க்கை, பேட்டி எடுக்கிற வாழ்க்கை ஆரம்பிச்சு அண்ணன் சீமான்ட்ட தான். அவர் எப்படி பேசுவார்னு தெரியும் எனக்கு. அது முதல் நிகழ்ச்சி. எங்க அம்மா இறந்து நான் மொட்டையெல்லாம் அடிச்சு அந்த முடி இப்பயும் அவ்வளவுதான் வளர்ந்துருக்கு, அப்ப அவ்வளவுதான் இருந்துச்சு. நானே பயந்து பயந்து சீமானுக்கு முன்னாடி எப்படிதான் பேச போறோமோ உட்காந்துருக்கேன். அண்ணன் ஃபுல் பாம்புல இலங்கையில நடக்கிற இனப்படுகொலைக்கெல்லாம் நீதான் காரணம் என்ன சொல்றாரு. அங்கே தாய் தமிழ் உறவுகளை நீ பாழாக்கி விட்டு என் மனைவியா அப்படின்ற செய்யல, நான் ஒண்ணு செய்யல, நான் ஒண்ணு செய்யல. அவரு இலங்கை அரசை கேட்கறது அப்படி கேட்கிறார். அவ்வளவு உணர்ச்சி மிகு பேச்சு. என்னையும் தம்பி தான் சொல்லுவார். அவங்க பல பேர் திரும்ப வைக்கிறாங்க. சீமானுக்கு யுவராஜா தம்பினா கொஞ்சம் பொருத்தமா இருக்கு, சீமானுக்கு பாண்டே தம்பின்னு காம்பினேஷன் சரியில்லையா அப்படின்ற அண்ணன் போராட்டம் சொல்லுவாரு. தம்பி டீனர்ல நிக்கிறியாடா அப்படிப்பாரு. சீமான் நாம் தமிழர் இயக்கத்துல டீனர்ல நான் ஏற்கனவே அங்க நடு ரோட்ல நின்று இருக்கிறேன். இந்த காம்போ ரொம்ப முக்கியமானது. அதிமுக பாஜக முதல்ல அதுலயே பெரிய பிரச்சனை. அதிமுக அந்த 2 சொன்னாலே மற்றது நடக்க மாட்டேங்குது. அவங்க தனியா ஒரு பக்கம், இவங்க ஒரு தனியா. நான் தான் சொன்னேன், இந்த எந்த அலைன்ஸ் வரும் எந்த அலைன்ஸ் வரும் அப்படின்னு சொன்னப்போ நான் ஒரு பிரபலமான உதாரணம் சொன்னேன். கல்யாணம் முடிஞ்சு வச்சு வீட்டுல தகராறு. நான் சொன்னேன் சேர்ந்துருங்க. வீட்டுல இருக்க பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அப்படிப்பா விட்டு கொடுத்தா போனோம், அப்படிதான் இருக்கணும், அதெல்லாம் முன்ன போன அப்படிதான் இருக்கும், நாங்கெல்லாம் போடா சண்டையா, உங்க அம்மா என்னெல்லாம் பேசியிருக்கா தெரியுமா, நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன் தெரியுமா, பேசாம உட்கார்ந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். எப்படியா சமாதானப்படுத்த பார்க்கணும். ஆச்சு பஞ்சாயத்து, டைவர்ஸ் பண்ணியாச்சு, டைவர்ஸ் பண்ணி வெளியே போயாச்சு. அதுக்கப்புறம் ஏன் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணி அப்படியே ஓடி போயிருக்கு. டைவர்ஸ் போட்டதுக்கு அப்புறம் அந்த பக்கம் பொண்டாட்டி மாமா மச்சான் அந்த பக்கம் வர முடியாது. எங்க வீட்டுக்காரர் அப்படி இருந்தா தெரியுமா, நான் 100 முறை சொன்னமே. இப்ப டைவர்ஸ் பண்ண பிறகு 2 பக்கமும் அவங்களுக்கு ஞானோதயம் வருது. நம்ம சேர்ந்து இருந்தா 10 அடிச்சிருக்கலாம்,
சேர்ந்துருந்தா 15 அடிச்சிருக்கலாம். உங்களை யார் வேண்டான்னா மற்றவங்களாம் ஏதோ பிரிச்சு விட்ட மாதிரி அவங்களா ஒரு முடிவெடுத்து அவங்களா ஒரு பிரச்சனை நின்று இப்ப என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. வெரி குட். அவரவர் எதிர்காலம் அவங்கவுங்களுக்கு. நமக்கு சேர்ந்தாலும் நியூஸ், பிரிஞ்சாலும் நியூஸ். நமக்கு என்ன பிரச்சனை? நமக்கு சேர்ந்துட்டாங்கன்னா மீண்டும் சேர்ந்து விட்டார்கள் சொல்ல போறோம். பிரிந்து விட்டார்கள் சொன்னதான் யாரும் சேர்க்க முடியாதுன்னு சொல்ல போறோம். முடிஞ்சு நம்ம என்ன செய்ய போறோம்? நமக்கு என்ன லாபமா நட்டமா? அவங்க முடிக்கல அவங்களுக்கு. ஆனால் பாஜக, அதிமுக இன்னைக்கு பாஜக தன்னுடைய செல்வாக்கு என்ன என்பதை களத்தில் நிரூபித்திருக்கிறது. அதிமுக இல்லாமல் ஒரு வலுவான கூட்டணியை அமைத்து 18.5% வாக்குகளை வாங்கி காட்டியிருக்கிறது. தன்னுடைய சொந்த பலமாக 11% வாக்குகளை வாங்கி காட்டிருக்கிறது. 3% கட்சி, டெபாசிட் வாங்காத கட்சி, நோட்டா கட்சின்னு சொல்லிட்டு இருந்தவர்களுக்கெல்லாம் திரு அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொரு பேட்டியிலையும் பதிலடி கொடுத்துட்டு இருந்தார். வெறும் பேச்சு, சோசியல் மீடியாவில் அரசியல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு 2024 மக்களவை தேர்தலையும் பங்கிட்டார். அதுக்கு ஒரு பெரிய கேட்டலிஸ்டாக திரு ஜி.கே. வாசன் அவர்கள் இருந்தார். எல்லாரையும் அரவணைச்சு, எல்லாரையும் கூட்டு வந்து அவர் கடுமையான முயற்சி எடுத்தார். எனக்கு நல்லா தெரியும், எனக்கு பர்சனலாவே தெரியும். அதிமுக பாஜக தொடர்ந்து ஒன்றிணைந்து இருக்கணுங்கிறதுக்கான பெரும் முயற்சி எடுத்தார். பட் பல பேருடைய நல்ல நேரம் அவங்கவுங்க ஜாதகத்தை பார்க்க வேண்டியிருக்குல்ல. அதனால அந்தந்த ஜாதகம் ரொம்ப வலுவா இருக்குது. அதனால இது அமையல. 2026 என்ன பண்ண போறாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆரிடம் சொல்றதுக்கு எனக்கு தெரியாது. அதுக்கு நீங்க சரியான தகவலை தெரிந்து கொள்வதற்கு சாணக்கியா பாருங்கள். பட் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படிங்கிறது ரொம்ப பழைய பழமொழி. அதை சொல்றதுக்கு ஒரு பெரிய தத்துவ ஞானி பிரசாந்த் கிஷோர் பாண்டே பீகார்ல இருந்து வர வேண்டியது இல்லை. நம்ம அதுக்கு சொல்றதுக்கு ஒன்னா இருந்தா நீங்க பெருசா ஜெயிச்சலாம் சொல்றதுக்கு அங்கிருந்த ஆள் உண்டு. அது இங்க இருக்கிற ஆளுகளே தெரியும். பட் அவங்கவுங்களுக்கான ஈகோ, அவங்கவுங்களுக்கான ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணாது. அரசியல்ங்கிறது விட்டு கொடுத்து போறதும் தான். விட்டு கொடுக்குறவன் கெட்டு போக மாட்டான். பட் அதுல அவங்க எப்படி பிடிவாதமா இருக்கிறாங்கன்னு தெரியல. திரு சீமான் அவர்கள் இதுல உள்ள வந்தாருன்னா பயங்கரமான கேமா போயிடும். அந்த டாக்கே ரொம்ப பெருசாயிரும். அது ஏன்னா திரு விஜய் வேற வரப்போறார். நான் சகோதரர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில ஒரு 4-5 அணிகளா பிரிஞ்சு இருந்தாங்க. திரு சீமான் ஒரு பக்கம், ஏடிஎம் அலையன்ஸ் ஒரு பக்கம், பிஜேபி அலையன்ஸ் ஒரு பக்கம், டிஎம்கே அலையன்ஸ் ஒரு பக்கம், விஜய் ஒரு பக்கம் அப்படின்னு நின்னாங்கன்னு 5 முனை போட்டியாரு. எல்லாருமே சீமான் அவர்கள் அங்கீகாரம் பெற்ற கட்சி ஆயிட்டாரு. பாஜக கூட்டணி வலுவா நின்று இருக்குது. அதிமுக தமிழ்நாட்டின் 2வது மிகப்பெரிய கட்சி, திமுக ஆளுங்கட்சி கூட்டணி. அப்ப எல்லாருமே இப்படி ஒரு பெரிய பலத்தோடு நிற்கும் போது ஒரு சட்டமன்ற தொகுதியில ஒரு காலத்துல 2 லட்சம் ஓட்டு வாங்கணும், 1.25 லட்சம் ஓட்டு வாங்கணும், அப்படி ஜெயித்தா ஜெயிக்க முடியுங்கிற நிலைமை போய் 55,000 ஓட்டு வாங்கினோட ஜெயிச்சிரும். அந்த இடத்துக்கு போய் நிக்கும். ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு நம்ம 4 தெருல மட்டும் நல்லா வலுவா வேலை பார்த்தா 4 தெரு ஓட்டு மட்டும் விழுந்தா போதும். அந்த மாதிரி போயிருந்து அது ஒரு பெரிய ஒரு டக் ஆஃப் வாரா நிக்கும். அது யாருக்கு சாதமா வரும் தெரியாது. 2004 இறுதியில பீகார்ல ஒரு பெரிய தொங்கு சட்டசபை அமைஞ்சது. 30-35 எம்எல்ஏன்னு எல்லாருக்கும் வந்திருந்தாங்க. அப்புறம் ஆட்சியவே, சட்டமன்றத்தையே முடக்க வேண்டியதா போச்சு. ஜனாதிபதி ஆட்சி திரு அப்துல் கலாம் அவர்கள் இருக்கும்போது திரும்ப தேர்தல் மக்கள் ஒட்டுக்க பிஜேபி நிதிஷ்குமாருக்கு ஓட்டு போட்டாங்க. அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 30-35 எம்எல்ஏ போட்டிருந்தாங்க. அப்புறம் கிட்டத்தட்ட நிதிஷ்குமார் அண்ட் பிஜேபி அலையன்ஸுக்கு 240 தொகுதியில 220 தொகுதி கொடுத்துட்டாங்க. அப்படியே அள்ளி கொடுத்துட்டாங்க. அது மாதிரி ஒரு குழம்புன பிறகுதான் தெளியும்பாங்க. அது மாதிரி 2026 இன்றைய தேதியில் ரொம்ப குழப்பமான விஷயமா இருக்கு. அதுல ஒரு தெளிவான பார்வையை கொடுக்கக்கூடியவராக திரு வாசன் அவர்கள் இருப்பார் நினைக்கிறோம். வரக்கூடிய காலம் இளைஞர்களின் காலம். ஏற்கனவே நம்ம அறிந்தது போல திரு சீமான், திரு அண்ணாமலை, திரு உதயநிதி, திரு விஜய் அப்படிங்கிறவங்க எல்லாருமே அரசியல் அடுத்தவர்கள் தான் முன்னெடுப்பார்கள் அப்படின்னு சொல்லும் போது திரு யுவராஜா அவர்களுக்கும் அதுல ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குங்கிற நான் ரொம்ப திடமா நம்புறேன். சோ திரு வாசன் அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார், திரு யுவராஜா அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார், ட்ரெயின்ல சொன்ன மாதிரி ஏதாவது முடிவெடுக்க போறாரா, அதெல்லாம் இறைவனுக்கே வெளிச்சம் அண்ட் அவர்களுக்கே வெளிச்சம். காலம் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. அந்த மாற்றம் ஏற்றம் மிக்கதாக இருக்கணும். எந்த சூழ்நிலையும் ரிக்ரெட் பண்ணக்கூடியதாக இருக்காது. நாம் ஒரு இடத்துல இருந்தோம்னா நமக்கு ரொம்ப முக்கியம் கௌரவம், நிம்மதி. என்னைய பல பேர் கேட்டிருக்கிறாங்க, நீங்க அங்க இருந்து அவ்வளவு சம்பாதிச்சுக்கலாமே, இங்க இருந்து அவ்வளவு சம்பாதிச்சுக்கலாமே. நான் ரொம்ப எளிமையா ராத்திரி நான் நிம்மதியா தூங்குறேன். எனக்கு அது ரொம்ப முக்கியம். ராத்திரி கால் நீட்டினா அது ட்ரெயினோ, பஸ்ஸோ, வீடோ, லாட்ஜோ, ஹோட்டலோ வெளியே தூங்கும், நிம்மதியா தூங்கும். அப்ப ரொம்ப முக்கியம் அமைதி, நிம்மதி. 1000 கோடி சொத்து வச்சுட்டு
சுகர் வச்சுட்டு ஒரு டீயை கூட நிம்மதியாக குடிக்க முடியாம வாழ்க்கை வாழ்றதுக்கு நிம்மதியா வந்து நம்ம ஒரு கூழோ கஞ்சி குடிச்சு போறது ஒரு பரம நிம்மதி. இது நம்முடைய மனத்தெளிவு. அரசியல்வாதிகளுக்கு அப்படிப்பட்ட தெளிவு இருக்கக்கூடாது. அரசியல்வாதிகளுக்கு அப்படிப்பட்ட தெளிவு இருக்கக்கூடாது. இது என்னை போன்ற சாமானியர்களுக்கு. ஒரு அரசியல்வாதி என்பவன் சத்திரியன். ஒரு அரசியல்வாதி என்பவன் சத்திரியன். அது வேற பிளட், வேற ரத்தம். நான் என்னுடைய பியூர் பாலிட்டிக்ஸ் கிளாஸ்ல சொல்லுவேன், ஒரு அரசியல்வாதியை பார்த்துட்டு எதிர ஒருத்தன் அறிவு கட்டவனே உனக்கு அறிவு இருக்காடா அப்படின்னு ஒரு அரசியல்வாதியை பார்த்து கேட்டா அவர் வந்து தம்பி கோபமா இருக்கீங்க போல அப்படின்னு சிரிச்சுட்டே கிடக்கணும். யார பாத்திரா சொன்ன நாயே அப்படின்னு சொன்னார்னு அவருக்கும் இவருக்கும் சண்டைன்னு அந்த ரோட்ல போறவனையும் அந்த தலைவரை ஒன்னாக்கிடுவான். சொல்லுவீங்களா? அப்ப அவர் வந்து அறிவுக்கா நாயன் சொன்னா தம்பி கோபமா இருக்கீங்க போல அப்படின்ட்டு கிடக்கும். அப்புறம் நீங்க ஆட்டோ அனுப்புங்க, லாரி அனுப்புங்க, அது உங்க சாமர்த்தியம். ஆனா அங்க அதான் நடக்கும். அப்ப போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துங்கிறது பொதுமக்களுக்கானது. பெரிதினும் பெரிது கேள் என்பது தலைவர்களுக்கானது. யுவராஜா ஒரு தலைவர். நிறைய நல்லது நடக்கட்டும். நன்றி, வணக்கம். கேள்விதான் கேட்பீங்கன்னு நினைச்சேன். 4-5 கருத்து சொல்லிட்டீங்க அதுக்குள்ளேயே. அப்படியே நீங்க தான் இந்துத்துவா தானே, நம்மளாம் இந்துத்துவா, நம்மளாம் சங்கி தானே அப்படின்னு சேர்த்து வர விட்டாங்க. நீ சங்கி நான் சங்கி அதெல்லாம் நம்ம தெரிஞ்சதானப்பா, நமக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படின்னாங்க. நான் ஒரு ஹிந்து, நான் ஒரு பெருமை மிகு ஹிந்து. நான் இந்த நாட்டில் இந்தியாவில் ஒரு ஹிந்துவா என்னுடைய தாய் தகப்பனுக்கு எங்கள் அம்மா ஆண்டாளம்மாவுடைய காலில் பிறந்ததை ஒரு பெரிய பெருமையாக, நான் பெரிய கௌரவமாக இந்த வாழ்நாளுடைய பாக்கியமாக நினைக்கிறேன். அது வேற. இந்த ஹிந்துத்வா அப்படிங்கிற டேர்ம் வந்து பொலிட்டிக்கலாக இருக்கிறதுனால அதை நம்ம வேறையாக நம்ம பார்க்க வேண்டியது. அதை நம்ம வந்து கிளாசிஃபிகேஷன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஹிந்துத்வாவுக்கு எதிராக இருக்கிறார்களா அப்படின்னா அது வந்து திட்டமிட்டு தான் இருக்கிறாங்களா, தெரியாமல் இருக்கிறாங்களா அப்படின்னா சாமானிய மனிதனே இவ்வளவு விவரமா இருக்கிற நாட்டில் பத்திரிகைக்காரன் வந்து விவரமில்லாமல் இருப்பான்னு நினைக்கிறீங்க? தெரிந்து தான் செய்கிறார்கள். அவங்க எதுவும் தெரியாம செய்யவே கிடையாது. அவங்க வந்து ஒவ்வொரு விஷயமும் அவர்கள் எங்க படிச்சுட்டு வந்தாங்களோ, எப்படி கற்றுக்கிட்டாங்களோ அதை முழுமையா அவங்க செயல்படுத்துறாங்க. திரு சீமான் அவர்கள் சொன்ன பேச்சை நீங்க கேட்டிருப்பீங்க. நான் வந்து காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்தவன். திரு சீமான் நல்லா கவனிக்கணும். நான் காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்தவன். வளர்கிற காலகட்டத்தில் என்னுடைய கல்லூரி பேராசிரியர் பெருமக்கள் அவர்கள் சொல்லிக் கொடுத்ததன் அடிப்படையில் நான் பெரியாரியம், மார்க்சியம், அம்பேத்கரியத்தை நோக்கி நகர்ந்தேன். அப்ப எங்க இந்த தலைமுறை மடைமாற்றப்பட்டது? படிக்கிற இடத்துல. சரிங்களா? அதுதான் அவரை போன்றவர்கள் வந்து அனுபவிச்ச விஷயம். அத மாதிரி எல்லாருமே என்ன படிச்சாங்களோ அதை தான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அப்படி உருவான ஒரு பத்திரிகையாளர்கிட்ட நீங்க வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாது. அப்ப படிக்கிற இடத்துல நீங்க நல்ல விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கறத கவனத்தில் வரணும். அப்பதான் அடுத்த தலைமுறையாவது மாறும். அதனால தான் நான் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஒன்று வச்சிருக்கிறேன். ஹிந்துத்துவாவுக்கு ஆதரவான ஜேர்னலிசம் கிடையாது, நடுநிலையான ஜேர்னலிசம். அதுதான் நான் முயற்சி பண்ணிட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, ஹிந்துத்துவாவுக்கு எதிராக இந்த ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் ஆனாலும் வாக்களிக்கிறார்களே அப்படின்னா ஹிந்துத்துவாவுக்கு எதிராக இருப்பதனால் வாக்களிக்கல. அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஹிந்துத்துவாவுக்கு எதிராக இருக்கனால் வாக்களிக்கல. அவர்களே, இந்த திராவிட இயக்கமே, திராவிட மாடலே, தமிழக அரசே, அமைச்சர் பெருமக்களே அத்தனை பேருமே கோயில் கோயிலா போய் யாகம் பண்றாங்க, கோயில் கோயிலா போய் சாமி கும்பிடுறாங்க. அவர்கள் பேரிலும் அவர்கள் நேரடியாகவும் பண்றாங்க. அமைச்சர் நேரு அவர்கள் பேசினதை கேட்டீங்களா, கேட்கலையா? அமைச்சர் நேருவும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் 1-2-3 பேர் வந்து தஞ்சாவூர் கோயிலுக்கு போறாங்க. போகும்போது எதிர கோபுரத்தை பார்க்கிறார். அமைச்சர் நேரு சொல்றார், பத்தியா அந்த கோயிலுக்குள்ள போனோம், சோழி முடிஞ்சது அப்படின்றார். பக்கத்துல ஆமா ஆமா நான் அதுக்குள்ள போறதே இல்லை அப்படின்றார். அந்த மாவட்ட தலைவர், அந்த எம்எல்ஏ என்ன எவ்வளவு தூரம் கூப்பிட்டாங்க, நான் வரமாட்டேன் அப்படின்றார். கோவில் பற்றிய அச்சம் அங்க இருக்கிறது. சரிங்களா? அப்ப அது நம்பிக்கை தானே. புரியுங்களா? அப்ப நம்பிக்கை தானே அது. அப்ப நம்பிக்கை இல்லைன்னா அது என்ன செய்திகள்? நீங்க பகுத்தறிவாளர்கள், கடவுள் மறுப்பாளர்கள் என்ன பேசியிருக்கணும்? என்னப்பா காமெடி பண்றேன்னு சொல்லிருக்கணும். ரைட்? அப்படி இல்லை. அவர்களுக்கு பரிபூர்ணமான நம்பிக்கை இருக்கிறது. அப்ப அவர்களுக்கு நம்பிக்கை, அவர்கள் வாக்களிப்பவர்களுக்கும் பரிபூர்ணமான நம்பிக்கை இருக்கிறது. அவர்கள் வென்றிருப்பது கூட்டணி பலத்தால். சோ தமிழ்நாட்டில் இந்துத்துவ எதிர்ப்பு வலுவா இருக்குன்னு நினைக்காதீங்க. அப்ப ஏடிஎம்கே ஓட்டு போட்டதெல்லாம் யாரு? பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டு போட்டதெல்லாம் யாரு? அப்ப அவங்க எல்லாம் வந்து வேற மதத்தை சேர்ந்தவங்களா?
சிறுபான்மை வாக்கள் இந்த ரெண்டு பக்கம் விழவே இல்லை. சிறுபான்மை வாக்கள் கொத்தா போய் சிந்தாம சிதறாம திமுக கூட்டணி கொண்டுச்சு. சிறுபான்மை வாக்கள், பெரும்பான்மை வாக்கள் எல்லாத்துக்கும் போச்சு. அப்ப நான் ஒரு ஹிந்துவா, நான் ஒரு திமுக காரணம் கேட்டா, நான் மதத்தின் அடிப்படையில் ஹிந்து, கட்சியில நான் திமுக. அப்படித்தான் 90% பேர் இருக்கிறாங்க. அப்படி தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலினே சொல்லியிருக்காரு. அவருடைய ஓன் ஸ்டேட்மெண்ட், என்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய 80% பேர் இந்துக்கள். சோ இந்துக்களுக்கு எதிரான வாக்கு நீங்க தப்பா புரிஞ்ச கூடாது. லாஸ்ட் பாயிண்ட், இந்துக்களுக்கு ஒரு வாக்கை உருவாக்கணும்னு உங்களை போன்ற அரசியல் ஆர்வம் இருக்கிறவர்கள் தான் உழைக்கும். மக்கள் வந்து நிப்பாங்க நீங்க எதிர்பார்க்க கூடாது. மக்களை வழி நடத்துவதற்கு பேர் தான் லீடர், பிரசிடென்ட், பிரசைட் ஓவர், லீட். நீங்க லீடே பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு எல்லாம் உட்கார்ந்த இடத்துல ஓட்டு போடுவாங்கன்னு, அது குஜராத்ல தான் போடுவாங்க. அப்ப யூ ஷுட் கன்வின்ஸ், யூ ஹேவ் டு கன்வெர்ட், யூ ஹேவ் டு கிளாரிஃபை. உங்கள் மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் சொல்லணும். எதுவுமே சொல்லாம மக்கள் இப்படி மந்தை கூட்டங்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா சரி, நீ மேய்க்க வேண்டியதானே. மக்கள் மந்தை கூட்டங்களாக இருந்தால் நீங்கள் மேய்க்க வேண்டியதானே. நீங்கள் தான் அற்புதமான மேய்ப்பராச்சே, பண்ண மாட்டீங்களா? மந்த கூட்டமா உங்க பின்னாடி வரணுமா? தட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். சொல்றீங்க எந்த கட்சி பணம் கொடுக்கலன்னு சொல்லுங்க. அப்படிலாம் கிடையாது, அப்படி கிடையாது. பணம் எல்லாரும் வாங்குறதெல்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கு யாரு பிடிச்சிருக்கோ ஓட்டு போட்டாங்க. 2006 திரு விஜயகாந்த் அவர்கள் தமிழக அரசியலுக்கு வந்த பிறகு தமிழக மக்களுக்கு வேற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அவர் தான் முதல் முறையா அதிகாரப்பூர்வமா யார் காசு கொடுத்தாலும் வாங்கிக்க, அது ஓன் காசு, அவங்க உழைச்ச காசு இல்ல, வாங்கிட்டு எனக்கு ஓட்டு போட்டுருந்தார். இது நல்லா இருக்கு. முன்னாடி எல்லாம் நம்ம காசு கை நீட்டி காசு வாங்கிட்டேன், நான் சொன்னேன் பத்தியா நல்லவனுக்கான உதாரணம். அப்படி இருந்தோம், நம்ம கை நீட்டி காசு வாங்கிட்டேன், நான் எப்படி மாத்த முடியும். இப்ப என்ன சொல்லுவாங்க, அதனால என்ன, அவன் வீட்டு காசா கொடுத்தான், ஆட்டை போட்ட காசு தான் கொடுத்தான், வாங்கி வச்சுக்கோ, வாங்கிட்டு எனக்கு பிடிச்ச கட்சிக்கு போட்டுக்கோ, இது ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்த்தான். அண்ட் காசு கொடுக்காதவங்க நம்ப மாட்டீங்க. ஆர்கே நகர்ல நடந்த சம்பவம். ஆர்கே நகர்ல ஒரு கட்சி வந்து காசு கொடுத்துட்டே போறாங்க. அப்போ வந்து ஒரு வீட்டுல வந்து வேற கட்சியோட சிம்பல் அந்த வீட்டு கிரில் கேட்லயே இருக்கு. இவங்க காசு கொடுத்துட்டு போறவங்களுடைய மாற்று கட்சியோட சிம்பல் வீட்டு கிரில் இருக்கு. அப்ப முந்தின வீடு கொடுத்தாங்க, அடுத்த வீடு கொடுத்தாங்க, எல்லா வீட்டு கொடுத்தாங்க, அந்த வீட்டுக்கு மட்டும் கொடுக்கல. அந்த வீட்டம்மா மறுநாள் அந்த கட்சியுடைய தேர்தல் அலுவலகத்துக்கு போய் என் வீட்டுக்கு இன்னும் காசு வரல அப்படிங்குது. அடியா வந்திருக்குமே கணக்கு பார்த்து 23ஆம் நம்பர் வீடு, ஏமா நீ அந்த கட்சி இல்ல அப்படிங்குது. அப்ப எங்க கட்சியில காசு கொடுக்க மாட்டேன். வேற கட்சிக்காரங்கள்ட்ட போய் சட்டையை பிடிச்சு காசு வாங்குற காலம் வந்துருச்சு. கொடுக்கிறவனுக்கும் தெரியும் ஓட்டு போட மாட்டாங்கன்னு, வாங்குறவனுக்கும் தெரியும் ஓட்டு போட மாட்டேன்னு, காசை கொடு சப்ஜாடா, நீ பங்கு வச்சிருக்கல எனக்கு கொடுத்துரு. அதனால காசு வாங்கிட்டு ஓட்டு போறாங்க நினைக்காதீங்க. மக்கள் காசு, நீங்க நம்ப மாட்டீங்க, அது ரொம்ப பெரிய தாட்டு. காசு வாங்கி ஓட்டு போடுவதில்லை, ஜாதி பார்த்து ஓட்டு போடுவதில்லை. பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேன், யோசிச்சுக்கோங்க. ஜாதி பார்த்து ஓட்டு போடுவதில்லை. இந்த பெல்ட்ல பூரா பாதி பேர் கவுண்டரா தான் இருப்பாங்க. அப்ப எல்லா கவுண்டரும் ஜெயிச்சிருவாங்களா? அந்த கட்சியில நின்னவரும் கவுண்டர் தான், இந்த கட்சியில நிக்கிறவங்க கவுண்டர் தான். ஜாதி பார்த்து போட்டா சரி, பாதி கவுண்டர் இப்படி போடுங்க, பாதி கவுண்டர் இப்படியா போடுறோம். சரி, வீட்டுல இருக்கக்கூடிய அப்பா எல்லாம் அந்த கவுண்டருக்கு போடுங்க, வீட்டுல இருக்கக்கூடிய அம்மா எல்லாம் இந்த கவுண்டர். ஜாதி பணம் எல்லாமே 10ல ஒரு பாயிண்ட். அதை தாண்டி பல விஷயங்கள் அங்க நிக்குது. திரு யுவராஜா வந்து கேண்டேட்டா நிக்கிறார்னு வச்சுக்கோங்க. மாற்று கட்சியில இருக்கக்கூடிய ஒரு மச்சான் கூட, அவர் எந்த கட்சி தெரியாது, சும்மா பேச்சு சொல்றேன், அவர் வந்துருவார் இவருக்கு யுவராஜாக்கு வேலை பார்க்கறதுக்கு. அவர் அடிப்படையில் வேற கட்சியா இருப்பாரு, மாமாவா இருப்பாரு, மச்சானா இருப்பாரு, ஐயோ நம்ம மாப்பிள்ள நிக்கிற அப்படின்னு வந்துருவார். அவர் இயல்புல வேற கட்சியா இருப்பார். குறைந்தபட்சம் அவர் இன்னொரு கட்சியில் இருந்தாலும் அந்த கட்சிக்கு வேலை பார்க்காமலாம் இருப்பார், நம்ம மாப்பிள்ள ஜெயிக்கணும். அப்ப வந்து அங்க சொந்தம் முக்கியமாயிருது, பந்தம் முக்கியமாயிரு. இப்படி பல கிரைட்டீரியா நடக்குது. நம்ம வந்து சும்மா நம்மள நாமளே ஏமாத்திக்க வேண்டாம். மக்கள் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க, மக்கள் ஜாதி பார்த்து ஓட்டு போடுறாங்க, அப்படி ஏமாத்திக்க வேண்டாம். அப்படி பார்த்தா எல்லா ஊர்லயும் பெரும்பான்மை ஜாதி தான் ஜெயிக்கணும். நீலகிரியில வந்து எப்படி ராஜா ஜெயிக்கிறாரு? ராஜா எந்த ஊரு, ராசா எந்த ஊரு, அவர் எங்க வந்து ஜெயிக்கிறாரு? நீலகிரியில் எப்படி ஜெயிக்கிறாரு? அதனால இதெல்லாம் நம்மள நாமளே ஏமாத்திக்கிற விஷயம். பை எலெக்ஷன் வேற கணக்குங்க. அது பை எலெக்ஷன் எல்லா ஆட்சி காலத்திலுமே வேற, அது நம்ம கணக்குல சேர்க்க முடியாது. அது ஓட்டு போடுற எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஏடிஎம்கே ஆட்சி காலத்துல மா சுப்பிரமணியமும் ராதா ரவியும் சைதாப்பேட்டை பை எலெக்ஷன்ல போட்டிட்டாங்க. மா சுப்பிரமணியத்துக்கு நல்ல பேர் இருந்துச்சு, ஆனா ராதா ரவி தான் ஜெயிச்சார். அப்ப நான் ஒரு வாக்காளர்கிட்ட வந்து கேட்டேன், என்னங்க நீங்க வந்து ராதா ரவி ஓட்டு போட்டுறீங்க, அவர் சினிமாக்காரரு, என்ன மா சுப்பிரமணியம் உங்களுக்கு நிறைய வேலை பார்த்தாருன்னு சொன்னாங்களே, அவர் என்ன, அது ஜெனரல் எலெக்ஷன்ல பாத்துக்கலாம் சார், இது பை எலெக்ஷன்.
நம்ம ஓட்டு போடாம போய் அவங்க வந்து இந்த கரண்டை பிடிங்கி விட்டு இல்ல வயரை பிடிங்கி விட்டு தண்ணி பிடி எதுக்கு சார்? அது ஜெனரல் எலெக்ஷன்ல பார்த்தோம். நல்ல உதாரணம் பெண்ணாகரம். பெண்ணாகரம் பை எலெக்ஷன்ல ஏடிஎம்கே லாஸ்ட் இட்ஸ் டெபாசிட். ஏடிஎம்கே டெபாசிட் இருந்தது 2010. 2011 ஏடிஎம்கே ஆட்சிக்கே வந்தது. சார் பெரிய அறிவாளி யார் நினைக்கிறீங்க? ஜெயலலிதாவா கருணாநிதியா? நம்ம மக்கள் தான். ரைட்ல கைய காட்டிட்டு லெப்ட்ல இண்டிகேட்டர் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருப்பான். பூரா கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க. இந்த பிரச்சாரத்துக்கு போறவங்க எல்லாம் இல்ல சார் மக்கள் தெரிஞ்சிட்டாங்க. எப்படி சொல்ல? அந்த முகத்தை பார்த்தானே தெரியுது. அந்த கவுண்டமணி ஒரு படத்துல சொல்லுவாங்க, கரகாட்டம் படத்துல, நாதஸ் திருந்திட்டான். யார் சொன்னா? நாதஸே சொன்னான். நம் மக்கள் தான் அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க, கை தட்டுவாங்க, ஆஹா ஓஹோ ஆஹா ஓகம்பாங்க. ஓட்டு அண்ணாமலை நல்லவர் தான், சின்ன பிள்ளை தான், என்ன நிறைய இருக்குல்ல. கட்சி எப்படி மாத்தி ஓட்டு போட முடியும்? அது மாதிரி பல கணக்குகள் இருக்கு. நீங்க வந்து சும்மா பை எலெக்ஷனை வச்சுட்டு கணக்கு பண்ணி போகணும். டன் இவ்வளவு நேரம் அதான். ஐயா முதலமைச்சர் ஆறது மட்டும் இல்லைங்க, அவர் முதலமைச்சர் ஆகணும்னா என்ன வேணுங்க? 118 எம்எல்ஏக்கள் வேணுங்க. திரு வாசன் முதலமைச்சர் ஆகணும்னா 118 எம்எல்ஏ வேணுங்க. 118 எம்எல்ஏ வேணும்னா என்ன வேணுங்க? உங்க ஊர்ல கூட்டணி, திரும்ப கூட்டணியே இப்படிதான் வீணா போய் உட்காரு. தமாகாக்கு 118 எம்எல்ஏக்கள் இருக்கணுங்க. தமாகாக்கு 118 எம்எல்ஏக்கள் வேணும். என்ன செய்யணுங்க? உங்க ஊர்ல தமாகாவை ஜெயிக்க வைக்கணுங்க. இப்ப வாங்க, வாசன் முதலமைச்சர் என்ன செய்யணும்? உங்க ஊர்ல தமாகா ஜெயிக்கணும். அதை செய்யுங்க, வாசன் முதலமைச்சர் ஆயிடுவார். வரணும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. நான் சொன்னா நீங்க கேட்பீங்க. கண்டிப்பா சார். திமுக ஓட்டு போடுங்க. இல்ல அப்படி நீங்க நினைச்சிடாதீங்க. நீங்க என்னமா சொல்றீங்க? நீங்க சொல்ற நாங்க கேட்போம் சார். ஆனா நாங்க எதை கேட்போமோ அதை நீங்க சொல்லுங்க. அதுதான் பதிலா. அதாவது நான் திரும்ப சொல்றேன், உங்கள் மனநிலையை ஸ்கேன் பண்ணுகிற ஆள் நான். அதனால தான் சொல்றேன், நீங்க இப்படி பிரிஞ்சு கிடக்கிற வரைக்கும் யாரும் அசைக்க முடியாது. அதையும் நீங்க சொல்லிட்டீங்க, 5 கட்சிகள் இணைந்தா மட்டும் தான் வரணும். இன்னைக்கு பேட்டியில சொல்லியிருக்கிறேன், திமுக கூட்டணி உடையாமல் அதிமுக ஆட்சி சாத்தியமில்லை. நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா எப்படி வருவாங்க? நான் தான் சொன்னேன், வாசன் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகணும். எப்படி வருவாரு? அழகா வரலாம், பெரிய தீய கிடையாது, அழகா வரலாம். அவர் ஜெயிக்கிறது மேட்டர் இல்ல, அவர் ஜெயிக்காமலே வரலாம். அண்ணா முதல் முறையாக முதலமைச்சர் ஆனதோ ஒரு எம்எல்ஏவே கிடையாது, எம்பி. அண்ணா முதல் முறையாக முதலமைச்சர் ஆன போது ஒரு எம்பி, எம்எல்ஏ கிடையாது. எப்படி முதலமைச்சர் ஆனாரு? 118 பேர் வந்துட்டா யாருனாலும் முதலமைச்சர் ஆயிடலாமே. தமிழகத்தில் மட்டும் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குவது பத்திரிகையாளர்களுக்கு கையில் தான் உள்ளது என்பது உங்களுடைய கையில் இருக்கு. நீங்க அப்படியே பழியத்துக்கு அடுத்த மேல போட்டுட்டு நீ வந்து ஆட்சிக்கு வரல, ரங்கராஜ் பாண்டே சரியா செயல்படலப்பா அப்படின்னு அவன் டிஎம்கே ஓட்டு போட்டு ஏன்டே கேட்கிறான் அப்படி. நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். நரேந்திர மோடி ஜெயிப்பாருன்னு நான் சொன்னேன். நான் சொன்னனால அவர் ஜெயிக்கல, மக்கள் ஓட்டு போட தயாரா இருந்தாங்க. அதனால சொல்றேன் 2021 திமுக ஆட்சின்னு சொன்னேன். நான் எனக்கு ஆசைங்கனால சொல்ல. 2024 மினிமம் 35 சொன்னேன், மத்த 5 யாருக்கும் கிடையாதுன்னு. 35 சீட்டு டிஎம்கே அலையன்ஸ் கேரண்டிபிள். இது நான் வந்து ஆருடம் பார்க்கல, நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்கன்னு பார்த்தா நான் சொன்னேன். நீங்க மாத்தி முடிவு பண்ணுங்க, அதையும் நான் முதல்ல சொல்ல.